கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சுத்திரம். இன்னியும் கர்த்தர் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே இந்த நாளில் கர்த்தர் நம்மளோட இடத்துல நிறைய காரியங்கள் பேச அவர் சுத்தமாக இருக்கிறார். நம்ம ஒரு சின்ன குட்டி சாப்பம் ஒன்று பண்ணலாம். அன்புலேசப்பா, இவ்வேலையிலாண்டவரே உடைய கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமப்பா. நீரே எங்களை பயன்படுத்தி நீர் வெளிப்படுங்க. எங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் சுயமாய் பேசாதபடி ஆண்டவரே எங்களிலிருந்து நீர் இந்த நாளில் எங்களிடத்தில் என்ன பகிர்ந்து கொள்ள போகிறீங்களோப்பா, அதை நீர் வெளிப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறேனப்பா. நீரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. மீட்பரட்சணையே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இது யாருடைய சங்கீதம்னா தாவீதின் சங்கீதம். நம்ம சங்கீதமே பார்த்தாவே உண்மையாகவே வேதத்தில் எல்லா புத்தகத்தில் காட்டிலும் ஒரு சங்கீதம் விசேஷம்தான். அதில் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்களேன், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இந்த வசனம் அவர் எழுதியிருக்கிறார்னா அவர் அவ்வளவு பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். உண்மையாகவே இந்த வேதத்தில் தாவீதை போல ஒரு பக்தி உள்ள மனுஷன் வேறு யாருமே கிடையாது. எல்லாம் ஒரு காரியத்துலேயுமே கர்த்தர் வெளிப்படுத்தணும், நம்ம கர்த்தரை வெளிப்படுத்தணும், ஆண்டவரை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு மனுஷன். அவர் நடக்கையிலையும் சரி, பேச்சிலையும் சரி, அவர் துதிக்கிறதுலையும் சரி, இப்பேற்பட்ட காரியத்துலையும் ஒரு காரியம் செய்கிறாரு, ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அதில் ஆண்டவரும் மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன்தான் தாவீது. இந்த தாவீதுன்ற ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை எழுதுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இந்த வசனத்திலேயே இப்போ நம்ம 2 காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் பக்தி உள்ளவனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறாருனா கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இப்போ கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்ட ஒரு ஜனத்தை அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அதற்கு எக்ஸாம்பிள் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, 430 வருடம் அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வராரு. மீட்டு கொண்டு வந்த அந்த ஜனங்களுக்கு வழியில் பல பிரச்சனைகள் என்ன பண்ணுது, நடக்குது. அவர்களுக்கு பசி உண்டாகுது. கர்த்தர் வானத்தில் அந்த மன்னாவை தராரு, தண்ணீரை கொடுக்குறாரு, சமுத்திரத்தை 2ஆ பிளக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுற, அவங்க ஆடைகள் பழசாகலை, அவங்க செப்பல் தேய்ந்து போகலை, அவங்கள வெயில் என்ன பண்ணல, அவங்கள தொடவே இல்லை, மழை அவங்கள என்ன பண்ணல, படவே இல்லை. இப்படி பாதுகாத்து அப்போது கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்ட ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு பத்திரமாய் பாதுகாக்கிறார். அந்த நம்ம சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். அப்போ கர்த்தர் அந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றினா முதலாவது நம்ம கர்த்தருக்கு பக்தி உள்ள ஒரு ஜனமாய் நம்ம இருக்கணும். பேர்பட்ட பக்தி சாதாரண நம்ம தேவைக்காய் போய் உட்கார்ற பக்தியே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தார், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. அவருக்காக நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பேச்சில் அவரை மகிமைப்படுத்தணும், நடக்கையில் மகிமைப்படுத்தணும், நம்மளுடைய செயலில் மகிமைப்படுத்தணுன்ற ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். அப்போ முதலாவது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாரு. 2வது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்போ நீ எப்பெல்லாம் கூப்பிடுறியோ அப்போ அவர் உன்னை கேட்பார். நீ எப்பெல்லாம் கூப்பிடுறியோ, நீ எப்பெல்லாம் ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும், சாதாரணமாக ஒரு மழை வரணும்னு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் மழையை வர வைப்பார். ஏன் ஆண்டவரே இந்த நாளில் நான் இவ்வளோ சந்தோஷமாக, எனக்கு இவ்வளோ ஒரு மாதிரி துக்கமாக இருக்கிறது, நான் சந்தோஷப்படணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செய்வார். ஒரு சின்ன விஷயத்தை கூட, ஒரு சின்ன எப்படின்னா இதெல்லாம் போய் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போமான்னு நினைப்போம். அப்படி நீங்கள் கேட்குற விஷயத்தை கூட செய்வார். யாருக்குன்னா பக்தி உள்ள ஜனத்திற்கு மாத்திரம்தான். தாவீது எப்படி பக்தியாக இருந்தாரோ, சவுலாகிய பவுல் எப்படி பக்தியாக இருந்தாரோ, அவர்களைப் போல் நம்மளும் பக்தி உள்ள ஒரு ஜனங்களாக இருந்தால் கர்த்தர் நம்மளையும் நமக்காக அவர் தெரிந்தெடுப்பார், நம்ம செவி கொடுப்பார், நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பா,
இவ்வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் புடமிடட்டும். ஆசீர்வதி மீட்பு ரட்சணையை செஞ்சுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.